ஸோ நம்ம எல்லாத்துக்கும் பெட்ரோல், டீசல், எல்பிஜி, கெரோசின், அப்புறம் வந்து லூப்ரிக்கிங் ஆயில் இதெல்லாம் வந்து எப்படி உருவாக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் யாருக்குமே தெரியும். ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க என்னன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ பிளாக் கோல்டுன்னு சொல்லப்படுற கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்லப்படுற குரூட் ஆயில் அப்படின்றத எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா நிலத்தடியிலேருந்து தான் எடுக்கிறாங்க. நிலத்தடியிலேருந்து அதை சாதாரணமாக எடுக்கல, பல கிலோமீட்டர் ஆழம் தோண்டி தான் அதை வந்து வெளியில் எடுக்கிறாங்க. அப்படி வெளியில் எடுக்கப்படுற ஆயிலை நம்ம டைரெக்டாக வந்து யூஸ் பண்ண முடியாது. பெட்ரோலாவோ, டீசலாவோ, எல்பிஜியாவோ நம்ம வந்து யூஸ் பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னா அதுலேருந்து தனியாக வந்து அதை சுத்திகரிப்பு பண்ணணும். சுத்திகரிப்பு பண்ணும்போது தான் நமக்கு இந்த வகையான எலிமெண்ட்லாம் கிடையாது. அதாவது பெட்ரோல், டீசல், எல்பிஜி, அப்புறம் வந்து லூப்ரிக்கிங் ஆயில், கெரோசின் இதெல்லாம் வந்து குரூட் ஆயிலேருந்து பிரித்து எடுக்கும்போது தான் வந்து இந்த வகையான திரவங்கள்லாம் கிடைக்கும். குரூட் ஆயிலேருந்து இதை எப்படி பிரித்து எடுப்பாங்க அப்படின்னா, ஒரு பெரிய பீகரில் போட்டுட்டு குரூட் ஆயிலில் போட்டுட்டு 350 டிகிரி செல்சியஸ்லேருந்து 400 டிகிரி செல்சியஸ் வரையும் இதை ஹீட் பண்ணும்போது நமக்கு அதை ஹீட் பண்ண பெட்ரோல், டீசல், எல்பிஜி இது போன்ற திரவங்கள்லாம் நமக்கு வந்து கிடைக்குது. இதுலேருந்து தான் வந்து பல கண்ட்ரிகள் வந்து குரூட் ஆயிலை வந்து ஏற்றுமதி செஞ்சு இதை பிரித்தெடுத்து அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு எலிமெண்ட்டாக பிரித்து தனித்தனியாக வந்து ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து குரூட் ஆயிலேருந்து பெட்ரோல், டீசல் இதெல்லாம் வந்து பிரித்து எடுக்கிறாங்க. தகவல் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க. மேலும் தகவல்களுக்கு காத்திருங்க. தேங்க்யூ.